நம்ம மதுரை சண்டே மார்க்கெட் போயிருந்தப்போ அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தேன் விற்றுட்டு இருந்தார். இது மலை தேன், ரொம்பவே சுத்தமானது, உண்மையானதுன்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தார். ஒரு லிட்ரு பார்த்தீங்கன்னா 800 சொன்னார். நான் வந்து சும்மா 200 வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து வீடியோவில் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் தேன் கிடையாது, இது வந்து சீனி பாகு, சக்கரை பாகு, இது ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது ஃபேக்கு. அதனால் நம்ம வாங்கின தேன் அது உண்மையான தேனா இல்லை ஃபேக்கா உருட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கண்டுபிடிக்க போகிறோம். ஹலோ செல்லம், உம்மள சோஃபி கேக்குதா கோபி? இருக்கியா? ஹலோ, நான் இருக்கேன். எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? நான் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன உதவி தேவைன்னா, நான் இப்போ ரீசெண்டாக மதுரை சண்டே மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே ஒரு ஐயா வந்து சைக்கிளில் ஒரு பெரிய வாளியில் வச்சு மலைத்தேன் ஊற்றிட்டு இருந்தார். அது கேட்டதுக்கு இது உண்மையான தேன், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். நானும் அதை நம்பி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த தேன் உண்மையானதா இல்லை பொய்யானதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்கா? மதுரை சந்தையில வாங்கின தேன் உண்மையானதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில வழிகள் இருக்கு. நீங்க ஒரு சின்ன பாத்திரத்துல கொஞ்சம் தேனை எடுத்து அதுல ஒரு தீக்குச்சியை நினைச்சு பற்ற வைக்க ட்ரை பண்ணுங்க. உண்மையான தேனா இருந்தா தீக்குச்சி எரியும். அப்படி எரியலன்னா அதுல கலப்படம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வழி, ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு ஸ்பூன் தேனை போட்டு பாருங்க. கலப்படம் இல்லாத தேன் அடியில போய் செட்டில் ஆகும். கலப்படமா இருந்தா அது தண்ணியில குயிக்கா கரைஞ்சிடும். இந்த 2 வழிகள் மூலமா நீங்க பரிசோதிச்சு பார்க்கலாம். உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்னன்னு சொல்கிறேன் செல்லம். தேங்க்யூ. சரிங்க, முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் தயங்காம கேளுங்க. ஐ லவ் யூ. நன்றி. எல்லாம் டெக்னாலஜி. நன்றி. நீங்களும் உங்கள் வழியில் மகிழ்ச்சியாக இருங்கள். நம்மக்கிட்ட கண்ணாடி கிளாஸ்லாம் இல்லை. அதனால் இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றிட்டு அதில் தேனை ஊற்றி அது எப்படி மாறுதுன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டில் வாங்கின தேன் அதை வந்து ஒரு மூடி ஊற்றிருக்கிறேன். ஸோ ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி மஞ்சள் கலர் தெரியுது. அவர் ஊற்றும்போது அப்படியே ரவுண்டாக போச்சு. நான் ஊற்றுறேன், இந்த மாதிரி தெரியுதுங்க. ஸோ அப்படி இப்படின்னு ஆட்டி பார்த்தேன். கலர் வந்து கொஞ்சம் மங்குற மாதிரி தான் இருந்துச்சு. எண்ணெய் மாதிரி தான் இருக்குது. எண்ணெய் வந்து கீழே படிஞ்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. சரின்ட்டு தெரியாமல் ஒரு குலுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேன் இருந்த இடத்தையுமே காணும். தண்ணி எங்கே பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு. அதானே எனக்கு ஒன்றும் புரியலை. இதை பார்க்குறதுக்கு தண்ணியில் சீனியை கலந்து விட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. என்னால் நம்பவே முடியலை. அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் தேனை எடுத்து அதை தண்ணியில் போட்டு இந்த மாதிரி குலுக்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை ஊற்றி பார்த்தேன். அதுவும் அந்த மாதிரி தாங்க தெரியுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒருவேளை தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு தேனை கம்மியாக ஊற்றிட்டோம் போல், அதனால தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்ட்டு தண்ணியை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற போல் தேனையும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினேன். ஊற்றி முடித்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா அதே போல் தான் தேன் படிஞ்சிருக்கு. இன்ஸ்டண்ட்டாக கரையலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே திட்டு வர ஆரம்பிச்சது. திரும்ப எடுத்து விட்டு குலுக்கி பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழைய மாதிரி கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சுங்க தண்ணி. அந்த சீனி தண்ணி கலந்து விட்டு அப்படி கொஞ்சம் நல்ல அப்படி ஆகிப்போச்சு. ஏன் இப்படி வருது? ஒருவேளை தேனுன்னா இப்படி தான் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற யூடியூப் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் ஒரு வடக்கு நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தேனையும் டூப்ளிகேட் தேனையும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு குலுக்கி விட்டு காட்டினார். அதில் ஒரிஜினல் தேன் பார்த்தீங்கன்னா அவர் என்ன குலுக்குனாலும் அந்த தேன் வந்து கரையவே இல்லை. எப்படி தனியாக தெரியுது பார்த்தீங்களா? இதுவே ஃபேக் தேன் பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி நான் பண்ண பார்த்தீங்களா, அதே போல் தான் குலுக்குன உடனே மறைஞ்சு போச்சு. அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க எந்த லட்சணத்தில் அந்த சந்தையில் விற்ற தேன் இருக்குன்ட்டு. மலை தேனுன்னு கூவி விற்றாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆகி போச்சு. சரி, ஒன்றோட நிப்பாட்ட வேண்டாம், இன்னும் நிறைய டெஸ்ட் இருக்குது. அதை ட்ரை பண்ணி பார்த்து இது உண்மையிலேயே என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தீக்குச்சி எடுத்துக்கிட்டு தேனில் நல்லா முக்கிட்டு அதை தீயை பொருத்தினோம்னா தீ பிடிக்கணும். ஏன்னா இது டூப்ளிகேட் தானே இருக்குது, சக்கரை பாவு தண்ணியெல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னா அந்த தீக்குச்சி வந்து தண்ணியில் நனைஞ்சு தீ பிடிக்காது. அப்போ தீ பிடிக்காமல் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபேக் தேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்காக நம்மளோட 2 தேன் அந்த நம்ம சந்தையில் வாங்கினோம்ல அதையும் பாட்டில் தேனிலையும் நான் தீக்குச்சி வந்து முக்கி வச்சிட்டேன். முக்கி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து அதை வந்து தீயப்படுத்தி வச்சேன். ஃபஸ்ட்டு நம்ம சந்தையில் வாங்கினது. ஸோ அதை பொறிச்சு வைக்கும்போது அந்த தேன் இருக்குல்ல அது அப்படியே கொதிக்கிறது தெரியுது. நம்ம ஹீட்டை வச்சோம்னா மேலே இருக்க அந்த திரவம் வந்து
அப்படியே ஆவியாகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆகி தீ பிடிச்சிருச்சு. அடுத்து நம்ம பாட்டில் தேனும் பார்த்திங்கன்னா நல்லா தீக்குச்சியை ஊற வச்ச பிறகு அதையும் எடுத்து இந்த மாதிரி தீ பிடிச்சி பார்த்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா தீ பிடிச்சிருச்சு. என்ன தான் தீ பிடிச்சாலும் அந்த தீ பிடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. உண்மையிலே இப்படி தான் டைம் அதிகமாக எடுத்துக்குமா இல்லை சட்டுன்னு பிடிச்சிருமா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் லைட்டாக தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலே தேனை ஊற்றி கொஞ்சம் நேரம் காய வச்சேன்னா அது உண்மையான தேனாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பென்டகன் ஷேப்பில் ஒரு டயரா மாதிரி தெரியும். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி தேனை ஊற்றி பார்த்தேன். நானும் 1/2 அன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு ஷேப்பும் அந்த மாதிரி தெரியல, பிளாங்காக தான் இருக்குது. அடுத்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மினிட்ஸ் மிஸ்டேஸ் சேனலில் அவன் ஒரு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு தேனுக்குள்ளே நல்லா ஊற வச்சு அப்படி தூக்குனாங்கன்னா அதை அப்படியே மெல்லிசாக வடியணும். சொட்டு சொட்டு அவ்வளோக்கூடாது, இந்த மாதிரி மெல்லிசாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது உண்மையான தேனுன்னு அவங்க ஃபைன் பண்ணாங்க. ஸோ அதே ஸ்டெப்பை நம்ம இதில் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்காக குச்சி எடுத்துக்கிட்டு முழுசாக அந்த தேனுள்ளே விட்டேன். நல்லா விட்டு கலக்கி எடுத்து பார்த்தா சொட்டு சொட்டாக வடியுதுங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் வந்தால் நம்பலாம்ல. இது தண்ணி சொட்டு மாதிரி சொட்டு சொட்டாக உழுவுது. இதுலேயும் ஃபெயில் ஆகிடுச்சு. இது தோத்துக்கிட்டே இருக்கீடா. கடைசியாக ஒரு பேப்பரை எடுத்து அதில் தேனை ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த தேன் உண்மையான தேனாக இருக்கும் பட்சத்தில் அந்த பேப்பரை டேமேஜ் பண்ணக்கூடாது, பேப்பரை விட்டு வெளியும் வரக்கூடாது. இந்த டெஸ்டிங் மெத்தடை ஒரு தேன் கடைக்காரரே சொல்லியிருந்தார். அதனால் இதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துலான்னு சொல்லிட்டு இந்த பேப்பரில் தேனை ஊற்றி பார்த்தேன். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து திட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஓட்டையை பிதுங்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக என்னோடய பார்வைக்கு நம்ம மதுரை சண்டே மார்க்கெட்டில் வாங்கின அந்த தேன் ஒரிஜினல் மாதிரி தெரியல. நம்ம தண்ணியில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், நீங்களே பார்த்தீங்க. ஒரு குழுக்குன்னு மொத்தமாக கரைஞ்சி போச்சு. அப்புறம் பேப்பர் டெஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை விட நான் தேனை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அது ஒரு மாதிரி சக்கரை பாவு மாதிரி இருக்குது. அது தொண்டையில் ஒரு மாதிரி கரகரன்னு ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்ன வரைக்கும் நம்பிக்கை வரல. ஸோ மேபி நீங்கள் யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி மதுரை மார்க்கெட்டு, பல்லாவர சந்தை, இங்கெல்லாம் விற்கிற உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட வேண்டாம். கம்மி ப்ரைஸில் இருக்குது, வெளியில் எங்கேயும் கிடைக்காது, ரொம்ப அடிமட்ட ஆஃபர்னு சொல்லிட்டு நிறைய விற்பாங்க. ஆனால் வாங்கி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் எப்போயும் முடிஞ்சிருக்கும். தேனுக்கு எக்ஸ்பைரி டேட்டு இல்லை, ஆனாலும் அது ஒரிஜினல் மாதிரியே தெரியல, கலப்படமான தேன் மாதிரி தெரியுது. ஸோ ஃபைனலாக அதான், இந்த மாதிரி மார்க்கெட்டில் வாங்குறத தவிர்க்கலாம். ஒரிஜினலாக கிடைக்கிற நிறைய பிளேஸ் இருக்குது, நீங்கள் போயிட்டு பார்த்து செக் பண்ணி வாங்குறது பெட்டர்.